10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.13 இரண்டாவது கணக்கு. கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமமெனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் நம்ம ரோம லெட்டர் 1 எடுத்துக்கலாம். 5k - 6 × x² + 2kx + 1 = 0. இந்த இருபடி சமன்பாட்டில் x² கெழுவை தான் ஏன்னு சொல்லுவோம். அப்போ a வந்து 5k - 6, எக்ஸின் கெழு வந்து b, அப்போ 2k வந்து bன்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து c அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 1. இங்கே கொடுக்கப்பட்ட மூலங்கள் வந்து மெய்யாகவும் சமமாகவும் இருப்பதால் தன்மை காட்டி =0 இருக்கும். மெய் சமம்னு கொடுத்தா இந்த தன்மை காட்டியை நம்ம எழுதிக்கணும். b² - 4ac = 0. இப்போ நம்ம bக்கு பதிலாக அதனுடைய மதிப்பை எடுத்து எழுத போகிறோம். இப்போ b வந்து 2k. அப்போ 2k the whole square -4 × aக்கு பதிலாக 5k - 6. இது 2 டேம் இருக்கிறதுனால இது சேர்த்தது மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்குங்க. இன்ட்டு சிக்கு பதிலாக 1 = 0. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் e2 4, k ஸ்கொயர் பண்ணால் k². 4 × 1 4 தான். அந்த 4 வச்சு உள்ளே பெருக்க போகிறோம். 4 × 20, 4 × 20 k அப்படி எழுதணும். அப்போ 20k மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 6 24 = 0. அடுத்ததாக நம்ம இந்த இருபடி கோவைக்கு காரணி கண்டுபிடிக்கணும். இது ax² + bx + c அப்படிங்கிற வடிவத்துக்கு வந்துருச்சு. இப்போ கிராஸ் மெத்தடில் நம்ம காரணிப்படுத்தணும் அப்படின்னா பொதுவான உறுப்பு எதுவும் இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 20 24 எல்லாமே 4 மடங்காக இருக்குது. அப்போ பொதுவான உறுப்பு 4 இருக்குது. அதனால் இருபுறமும் நம்ம 4ஆல் வகுக்க போகிறோம். அப்போ இருபுறமும் 4ஆல் வகுத்துட்டா 4k² / 4 -20k / 4 + 24 / 4 = 0/4. இதை வகுத்துக்கலாம். 1 4 4, 1 4 4, 1 4 4, 5 4 20, 1 4 4, 6 4 24. 0லேருந்து 4 வகுத்தோம் அப்படின்னா 0 தான். அப்போ ஆன்சர் வந்து k² - 5k + 6 = 0. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் மெத்தட் போட போகிறோம். இப்போ கிராஸ் மெத்தட்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். பெருக்குனா கடைசி எண் வரணும், கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ சென்டர் எண் வரணும். அப்போ பெருக்குனா 6, கூட்டினாலோ கழித்தாலோ 5, -5 வரணும். இப்போ அந்த மாதிரி 2 எண்கள் கண்டுபிடிச்சா 3 6, பெருக்குனா 6 வருது, கூட்டுனா -5 வேணும் அப்படின்னா 2 இடத்துலையும் மைனஸ் போடணும். அப்போ கூட்டி பாருங்கள் -5, பெருக்கி பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 6. அப்போ காரணிகள் k - 2, k - 3 = 0. அப்போ 2 காரணி = 0. இப்போ தனித்தனி காரணிகளாக பிரிக்க போகிறோம். k - 2 0வாக இருக்கலாம், அல்லது k - 3 = 0வாக இருக்கலாம். அப்படின்னா k = -2 அந்த சைடு கொண்டு போனால் +2 ஆயிரும். அப்போ 2 + 0 2 தான். அல்லது k = -3 அந்த சைடு கொண்டு போனால் +3 ஆயிரும். அப்போ kயின் மதிப்புகள் 2 இருக்குது, 2, 3. இந்த சமம் அதே மாதிரி தான். x² கெழு வந்து k, அதை ஏன்னு வச்சுக்கிறோம். எக்ஸின் கெழு வந்து b, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c. இங்கே மூலங்கள் மெய்யாகவும் சமமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்டா தன்மை காட்டி b² - 4ac = 0. இதில் bக்கு பதிலாக வந்து 6k + 2 பிரதிடுறோம். -4, aக்கு பதிலாக k இன்ட்டு சிக்கு பதிலாக 16 = 0. இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி விரிச்சு எழுதணும். a வந்து 6kன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, b வந்து 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ a ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்டா 6k ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் b ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் 2 × a × b மைனஸ் 4 × k 4k × 16 = 0.
இப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 6 6 36, கே ஸ்கொயர் பண்ணால் கே ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4, 2 6 பெருக்குங்க, 6 12, இப்போ 4 16 பெருக்குனா 64, கே அப்படி போட்டுரும் ஈக்குவல் டு 0. இங்கே பார்த்தீங்கன்னா ஒத்த உறுப்புகள் 24K 64K ஒத்த உறுப்பு. அப்போ குறிகள் வெவ்வேறு இருக்கிறதுனால இது ரெண்டையும் கழிச்சிக்கலாம். அப்போ 64 24 போயிட்டால் 40. இப்போ பெரிய எண்ணின் குறி வந்து மைனஸ், அப்போ -40K. ஒரு இருபடி சார்பாடு எப்படி இருக்கும், ax² + bx + cங்கிற வடிவில் இருக்கும். அதனால் கான்ஸ்டன்ட் டைமாக கடைசியாக கொண்டு போகிறோம். அப்போ 36K² - 40K + 4 = 0. இப்போ நம்ம கிராஸ் மெத்தட் பயன்படுத்தி தான் இதுக்கு காரணிகள் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா கிராஸ் மெத்தட் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பொதுவான உறுப்புகள் இருந்தால் நீக்கணும். 36 40 4 எல்லாமே 4 மடங்கு. அதனால் 4ஆல் டிவைட் பண்ணி பொதுவான உறுப்பை நீக்க போகிறோம். அப்போ 36 4ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 9 4 36 K² - 5 4 40 K 4 4 = 0. இப்போ இதுக்கு கிராஸ் மெத்தட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x² கீழ் 1 இருக்கணும். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், இங்கே கொண்டு போகணும். அப்போ K² - 10K 9 × 1 9. இப்போ நம்ம இந்த K² கெழுவை வந்து கடைசி எண்ணோட பெருக்கி வச்சுக்கிறோம். விடை கண்டுபிடிக்கும் போது அந்த 9 டிவைட் பண்ணிக்க போகிறோம். அப்போ கிராஸ் மெத்தடில் டைப் 2 பெருக்குனா +9, கூட்டுனாலோ கழிச்சாலோ -10 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர் சொல்லுங்கள். 9 9. இப்போ பெருக்குனா 9 வருது, கூட்டுனா மைனஸ் வரணும். கூட்டுனா -10 வரணும். அப்படின்னா 2 இடத்துலையும் மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 9, குறிகள் சாம்பார் இருந்தால் கூட்டணும். அப்போ -1ஐயும் -9ஐயும் கூட்டினா -10. இப்போ இதுதான் வந்து காரணிகள். அப்போ விடை வந்துருச்சு. இப்போ விடையில் நம்ம பெருக்கின 9 வகுத்துக்க போகிறோம். அப்போ /9 /9. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா K - 1/9 K - 9/9 = 0. இந்த 9 மட்டும் டிவைட் பண்ணிக்க முடியும். 9 9 9 9. இப்போ நமக்கு காரணி வேணும் அப்படின்னா அந்த 9 இங்கே கொண்டு போயிருப்போம். ஆனால் நமக்கு இப்போ வந்து கேயின் மதிப்பு தான் வேணும். அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 2 காரணிகள் இருக்குது. இந்த 2 காரணிகளையும் தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம். K - 1/9 = 0 அல்லது K - 1 = 0. அப்போ கேயின் மதிப்பு K = -1/9 அந்த சைடு போனால் +1/9 இருக்கும், அல்லது K = +1 இருக்கும்.